அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். பணக்காரனான அவன் சரியான கஞ்சன். எனவே முட்டாளான ஒருவனை வேலைக்காரனாக வைத்திருந்தான் வணிகன். ஒரு நாள் அவனை அழைத்து, நம் வண்டியை எடுத்துக்கொண்டு பனங்காட்டுக்கு போ. அங்கு பலர் பனைமரங்களை வெட்டி வண்டியில் ஏற்றி கொண்டிருப்பார். அதேபோல் நீயும் மரங்களை வெட்டி கொண்டு வா என்றான். அப்படியே அவனும் வண்டியை ஓட்டி கொண்டு சென்றான். அங்கே சிலர் மரங்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தனர். சிலர் கீழே கிடக்கும் மரங்களை முயன்று வண்டியில் தூக்கி போட்டுக் கொண்டிருந்தனர். இதை பார்த்ததும் வேலைக்காரனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. என்ன இவர்கள் எல்லோரும் முட்டாள்களாக இருக்கின்றனர். மரம் வெட்டும் போதே அதற்கு கீழாக வண்டியை வைத்தார். மரம் அதில் சரியாக விழும். வீணாக ஒரு முறை பூமியில் கிடக்கும் மரத்தை வண்டியில் ஏற்ற வேண்டாமே என்று நினைத்தான். என் திட்டத்தை இவர்கள் கண் முன்னாலே செய்து காட்டி நான் எத்தகைய அறிவாளி என்பதை புரிய வைப்பேன் என்ற எண்ணத்தில் தன் வெட்ட வேண்டிய பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்தான். கோடாரியால் அந்த பனைமரத்தின் அடிப்பகுதியை பாதி அளவு வெட்டி முடித்தான். பிறகு அந்த மரம் விழக்கூடிய இடத்திற்கு நேராக மாட்டுடன் வண்டியை நிறுத்தினார். மரம் வெட்டி கொண்டிருந்த மற்றவர்கள் ஏன் இவன் இப்படி பைத்தியக்கார வேலை செய்கிறான் என்று நினைத்தனர். சிறிது நேரத்தில் அந்த மரம் சடசடவென்ற சத்தத்துடன் வண்டியின் மீது வேகமாக விழுந்தது. அவ்வளவுதான், வண்டி தூள் தூளானது. கால் உடைந்து குற்றுயிரும் குலையுயிருமாக மாடு துடித்துக் கொண்டிருந்தது. இதை கண்டு அவன் திகைத்து விட்டான். தன் திட்டத்தில் என்ன குறை என்று அவனாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. என் திட்டம் நல்ல திட்டம்தான், வண்டிக்குத்தான் வலிமை இல்லாமல் போய்விட்டது என்ற முடிவுடன் வீடு திரும்பினான். நடந்ததை அறிந்த வணிகன், முட்டாளாக இருக்கிறாயே, இப்படி செய்யலாமா என்று வேலைக்காரனை திட்டினான். சில நாட்கள் சென்றன. திடீரென்று அந்த ஊரில் மண்ணெண்ணெய் பஞ்சம் வந்துவிட்டது. தன்னிடம் இருக்கும் 25 பீப்பாய் எண்ணெயை பதுக்கி வைத்ததால் நிறைய லாபம் கிடைக்கும் என்று நினைத்தான் வணிகன். உடனே வேலைக்காரனை அழைத்து, கடையில் இருக்கும் மண்ணெண்ணெய் எல்லாவற்றையும் இன்றிரவு நம் தோட்டத்தில் பள்ளம் தோண்டி புதைத்துவிடு, யாருக்கும் தெரியக்கூடாது என்றான். வணிகன் சொன்னபடியே நள்ளிரவு பெரிய பள்ளம் தோண்டினான் வேலைக்காரன். ஒவ்வொரு பீப்பாயாக உருட்டி சென்று அதில் உள்ள எண்ணெயை பள்ளத்தில் ஊற்றினான். இப்படியே எல்லா பீப்பாய்களில் உள்ள எண்ணெயையும் ஊற்றி முடித்தான். இப்போது அவன் உள்ளத்தில், இந்த காலி பீப்பாய்களை என்ன செய்வது, இதை குறித்து முதலாளி ஒன்றும் சொல்லவில்லையே என்று சிந்தனை எழுந்தது. சரி, அவரையே கேட்டு விடுவோம் என்ற எண்ணத்தில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த வணிகனை எழுப்பினான். ஐயா, நீங்கள் சொன்னபடி மண்ணெண்ணெயை பள்ளம் தோண்டி புதைத்து விட்டேன். காலி பீப்பாய்களை என்ன செய்வது என்று கேட்டான். வணிகனுக்கு சிறிது சிறிதாக உண்மை புலப்படத் தொடங்கியது. ஐயோ, மண்ணெண்ணெய் எல்லாம் போச்சே என்று அலறிய வணிகன் அன்றே அவனை வேலையிலிருந்து நீக்கினார். நாம் என்ன நினைக்கிறோம், அந்த வேலைக்காரன் தான் முட்டாள் என்று. ஆனால் அப்படியல்ல. தன்னுடைய கஞ்சத்தனத்தால் அவன் புத்தி இல்லாதவன் என்று அறிந்தும் அவனை வேலைக்கு வைத்த அந்த வணிகன் தான் முட்டாள். இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். ஆகையால் பிரியமானவர்களே, நம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். God bless you. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.